வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாடு முழுக்க உலகம் முழுக்க மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு அகில இந்திய அளவில் மட்டுமில்லாமல் தமிழகத்திலும் கூட காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இந்த வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பின்னடைவுக்கான காரணம் என்ன? தலைமையில் ஏதேனும் மாற்றம் தேவையா, அல்லது மாநில அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, மாவட்ட தலைவர் அளவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமா? பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. நரேந்திர மோடியோட அலை இல்லை என்று சொல்லப்பட்டது சுனாமி போல வீசி அடித்திருக்கிறது. இது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இன்றைய கேள்விக்கு என்ன நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு ஞான தேசிகன் அவரிடம் இணைந்திருக்கார். வாருங்கள், அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, கேட்கலாம். வணக்கம் சார். ஏற்கனவே நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம நாடு முழுக்க எல்லா ஊடகங்களும் சொன்ன விஷயம் நரேந்திர மோடியோடைய அலை இருக்குது அப்படின்ட்டு. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவருமே திடமா சொல்லிட்டு இருந்த விஷயம் அப்படிலாம் எந்த அலையுமே இல்லைன்னு. இன்னைக்கு முடிவுகள் வந்துவிட்ட பிறகு ரொம்ப தெளிவாக தெரியக்கூடிய விஷயம், வீசியது ஒரு அலை அல்ல, ஒரு சுனாமி. அதை மறக்க முடியுமா? 1984க்கு பிறகு மிகப்பெரிய ஒரு தனி கட்சி ஆட்சி அமைக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த தடவை நடந்திருப்பது என்பது உண்மைதான். ஏனென்றால் ராஜீவ்காந்தி அவர்கள் தலைமையில் காங்கிரஸ் கட்சி 414 இடங்களை பெற்ற ஒரு வரலாறு 84. அதற்கு பிறகு இப்பொழுதுதான் நடந்திருக்கிறது என்பது உண்மை. அது மோடி அலையா அல்லது வெவ்வேறு காரணங்களுடைய உள்ளடக்கி அது திரு மோடி அவர்களுக்கு சாதகமாக போனதா என்பதெல்லாம் ஆராய்ச்சிக்குரியது என்று நான் ஏற்கனவே ஒரு அறிக்கை கொடுத்திருந்தேன். எங்கள் தோல்வி ஆராய்ச்சிக்குரியது, ஆனால் கவலைக்குரியதல்ல என்று நான் சொல்லியிருந்தேன். அப்படித்தான் நானும் பார்க்கிறேன். அதை பத்தி நான் தொடர்ந்து கேட்க இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க ராஜீவ்காந்தியோடைய வெற்றி 1984 தேர்தல் பத்தி சொன்னீங்க. 84 தேர்தலில் அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சிம்பத்தி இருந்துச்சு. அவங்க பிரதமராக இருந்த இந்திரா காந்தியுடைய மரணம் நாடு முழுக்க மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி. சோ அந்த சிம்பத்தி வேவ் அப்படிங்கிறது வேற. இன்னைக்கு எந்த சிம்பத்தியுமே கிடையாது. முழுக்க முழுக்க டெவலப்மெண்ட் அஜெண்டால வளர்ச்சி பற்றி பேசப்பட்டு முன்வைக்கப்பட்ட விஷயம். அப்ப நரேந்திர மோடிங்கிற ஒரு நபர் முன்னிறுத்தப்பட்டு அவர் கடுமையான ஒரு எதிர்விளைவை ஏற்படுத்தி அவருடைய ஆளுமையை சமாளிக்க முடியாம காங்கிரஸ் பின்னடைவை சந்திச்சுன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது இது சிம்பத்தி வேவ் என்பது உண்மை 84. ஆனால் இப்பொழுது நடந்த இந்த தேர்தலில் மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை முதலிலேயே துவக்கிவிட்டார்கள். எல்லா மாநிலங்களுக்கும் அவர் போவதற்கு தடுக்குகிற முயற்சியில் காங்கிரஸ் ஈடுபடவில்லை. எதிர் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் கட்சி ஈடுபட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் தன்னிச்சையாக தனிக்காட்டு ராஜாவாக எல்லா மாநிலங்களிலும் அவர் ஒரு பிரச்சாரங்களை முடித்துவிட்ட பிறகுதான் காங்கிரஸ் கட்சி அதை எதிர்கொள்கிற ஒரு முயற்சிகளில் இறங்கினார்கள். இதில் பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. ஒரு அரசாங்கம் 10 ஆண்டு காலம் இருந்திருக்கிறது. வளர்ச்சி திட்டங்களை மட்டும் மக்கள் பார்த்து வாக்களித்தால் இந்த 10 ஆண்டுகளில் பெற்றிருக்கிற வளர்ச்சி சுதந்திர இந்தியாவில் இந்தியா எந்த வளர்ச்சியும் இந்த 10 ஆண்டுகளில் பெற்ற வளர்ச்சியை பெற்றதே இல்லை. மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் இந்த 10 ஆண்டு காலத்தில் இந்த ஆட்சி தந்திருக்கிறது. ஆனால் வளர்ச்சி மட்டும் இல்லாமல் திரு மோடி அவர்கள் இந்தியாவுக்கு ஏதோ ஒன்று செய்ய போகிறார், அவராலே முடியும் என்கிற நம்பிக்கை விதையை அவர்களாலே பிரச்சார யுக்தியால் விதைக்க முடிந்தது. அதனுடைய பலன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள், நாங்கள் தோற்றோம். இந்த வளர்ச்சி அப்படின்லாம் சொன்னா அது கேட்கறதுக்கு நம்பும்படியாக கூட இருக்குது. ஆனா நடைமுறையில் அது உண்மையா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 14 கோடி பேரை நாங்க வறுமை கோட்ல இருந்து வெளியே கொண்டு வந்து சொல்லிட்டு உங்களுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணிட்டார். ஆனா அந்த வறுமை கோடுங்கிறது எப்படி பிக்ஸ் பண்ணப்பட்டது அப்படிங்கிறதே மிகப்பெரிய மாறுபட்ட கருத்து. வெறும் 35 ரூபா வச்சுட்டு சொல்ல முடியுமான்னு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மிகப்பெரிய சொன்னீங்க. ஆனா அதனால விவசாயத்துக்கே வழி இல்லாம போச்சுன்னு சொன்னீங்க. எவ்வளவு புகார்கள், எவ்வளவு சிக்கல்கள். இது நம்ம ரூபாயோட மதிப்பு மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சது, பொருளாதாரம் மிகப்பெரிய பின்னடை வந்துச்சு. ஒரு பொருளாதார வீக்கம் தான் இருந்ததே தவிர வளர்ச்சி எங்க இருந்தது அப்படிங்கறதான கேள்வியா இருக்கு. நீங்க 10 வருஷத்துல மிகப்பெரிய வளர்ச்சி எப்படி? அப்படி இல்ல. நீங்க இப்ப ஒரு பொருளாதார வளர்ச்சி என்று பார்க்கிற போது எல்லா நாடுகளையும் ஒப்பிட்டு நோக்க வேண்டும். இன்றைக்கு பல்வேறு வளர்ச்சியடைந்த நாடுகள் கூட இந்தியாவும் சீனாவும் போல நம்மால் முடியவில்லை என்று இயங்குகிற அளவுக்கு இந்தியாவுடைய வளர்ச்சி இருந்தது என்பது உண்மை. யார் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் அதுதான் உண்மை. இல்ல, உலகளாவிய அளவில் பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்ச போது இந்தியா வீழ்ச்சி அடையல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தது. என்னோட கேள்வி என்ன, பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லும் போது ஒட்டுமொத்த உலக நிலவரம் அப்படி இருந்து சொல்லிடுறாங்க. ஆனா வளர்ச்சி அடைஞ்சு சமாளிச்சிருச்சுன்னா அது நாங்க தான் காரணம். அந்த மாதிரி சொல்லவே இல்லை. என்ன காரணம்னா 5% வளர்ச்சி கூட மிகப்பெரிய வளர்ச்சியாகத்தான் பார்க்கப்பட்டது. அமெரிக்காவில் இருக்கிற செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அந்த அம்மா கூட இந்தியாவை பார்க்கிற சூழ்நிலை இப்பொழுது வந்திருக்கிறது என்று
ஒரு கூட்டத்தில் சொன்னார் என்று செய்தி வந்தது. டாக்டர் மன்மோகன் சிங் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிபுணர். அவர் தலைமையில் இந்தியா வளர்ச்சி கண்டது, திட்டங்கள் வந்தது, அதெல்லாம் உண்மை. இன்றைக்கு மக்களுக்கான உரிமைகளை எந்த அரசு கொடுத்தது என்றால் காங்கிரஸ் அரசு தான். தகவல் அறியும் உரிமை, உணவுக்கான உரிமை, கல்விக்கான உரிமை, நில ஆர்ஜிதத்திலே மக்களுக்கான உரிமை என்று உரிமைகளை முதலில் மக்களுக்கு கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி தான். ஆனால் பெரிய ஆர்டிஐ நீங்க கொடுத்துன்னு சொன்ன போது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு நீங்க கொண்டு வர போறீங்களா இல்லையான்னு ஒரு நெருக்குதல் கொடுத்த பிறகுதான் ஆர்டிஐ கொண்டு வரப்படுது. ஆர்டிஐ ஏதோ கொண்டு வரப்பட்ட விஷயம் சட்டங்களே எடுத்தால் கூட நான் அது விவரங்களுக்கு போக விரும்பவில்லை. ஆனால் இவையெல்லாம் இருந்தும் கூட இன்றைக்கு இது நடந்திருக்கிறது என்றால் இதையெல்லாம் மீறிய ஒரு சக்தி, இந்த நலத்திட்டங்களுக்கெல்லாம் மீறிய ஒன்று, அதுதான் நரேந்திர மோடி அலை மலை என்று நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஒரு தனி மோடி என்கிற அந்த மனிதர் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை விதைக்கிற அளவுக்கு அவருடைய பிரச்சாரம் இருந்தது என்பது உண்மை. அந்த அளவுக்கு ஒரு பலமான பிரச்சாரம் ஏன் காங்கிரஸ் கட்சி தரப்புல இல்ல? உங்கள்கிட்டயும் நட்சத்திர பிரச்சாரங்களுக்கோ நட்சத்திர தலைவர்களுக்கோ பிரச்சனையே கிடையாது. சோனியா காந்தி இருக்கிறாங்க, ராகுல் காந்தி இருக்கிறாங்க, அவங்களே பெரிய பிரச்சாரங்களை கொண்டு வர முடியும். அதுதான் இப்பொழுது ஆராய்ச்சிக்குரியது. ஏனென்றால் ஏன் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் கட்சி பின்தங்கி விட்டது என்பதை நாம் கண்டிப்பாக யோசிக்க வேண்டும். அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அவர்கள் இந்த தடவை சரியாக பிரச்சாரத்தை கையெழுத்து செய்யவில்லை. மாநில அளவிலே கூட எங்களுடைய சில பிரச்சார யுத்திகளுக்கு அனுமதி கேட்டபோது அவர்கள் அகில இந்திய அளவிலே அந்த பிரச்சாரத்தை வைத்துக் கொண்டார்களே தவிர மாநிலங்களுக்கு அதை செய்ய அவர்களுடைய அனுமதி இல்லை. ஏனென்றால் அவர்கள் முழு பிரச்சாரமும் மத்தியிலிருந்து செய்யப்பட்டது. அது ஒரு மாநிலங்களுக்கு தேவைகளுக்கு ஏற்ப பிரச்சார யுத்திகள் மாற வேண்டும். எல்லா மாநிலங்களும் ஒரே மாதிரி அல்ல. ஆக பிரச்சார யுத்திகள் தமிழகத்தில் இன்னைக்கு வேற மாதிரி பிரச்சாரம் இருக்க வேண்டும். ஆகவே அதெல்லாம் பல காரணங்கள் இருக்கின்றன. இது கட்சிக்குள்ள விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் நிறைய இருக்கிறது. கூப்பிட்டு கேட்கிற போது அவைகளை எல்லாம் சொல்லுவோம். நீங்க சொன்னீங்க கவலைக்குரியதல்ல ஆராய்ச்சிக்குரியன்னு சொன்னீங்க. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இதுவரைக்கும் எங்கேயுமே கேள்விப்படாத அளவுக்கு 44 இடங்கள் மட்டுமே பெறக்கூடிய நிலைமை. இது கவலைக்குரிய விஷயம் இல்லைன்னா வேற எதுதான் உங்களுக்கு கவலைக்குரிய விஷயம்? ஒரே கட்சி ஆட்சிக்கு வருவதும் ஒரே தலைவர் மீண்டும் மீண்டும் வருவதும் கம்யூனிஸ்ட் நாடுகளில் நடக்கும். ஒரு தலைவர் இந்த தலைவர் தான் என்று தீர்மானித்து அந்த தலைவர் தான் மீண்டும் தலைவராக வருவது என்பது கம்யூனிஸ்ட் நாட்டில். இந்த கட்சி தான் அந்த மீண்டும் ஆட்சிக்கு வருவது என்பது கம்யூனிஸ்ட் நாட்டில். ஆனால் இந்தியாவினுடைய பெருமையே இந்த ஜனநாயகம் தான். வாக்குச்சீட்டின் மூலம் ஆட்சி மாற்றத்தை செய்ய முடியும், அமைதியான ஆட்சி மாற்றத்தை செய்ய முடியும் என்கிற அற்புதத்தை இன்றைக்கு இந்தியா தான் காட்டிக் கொண்டிருக்கிறது இத்தனை நாட்களாக. அதற்கும் நாங்கள் தான் பெருமை கொள்ள வேண்டும். இந்த ஜனநாயகத்தை கொடுத்ததே காங்கிரஸ் கட்சி. ஆனால் இன்றைக்கு உலக நாடுகளில் தினம் தினம் பத்திரிகை பார்ப்பீர்கள். தாய்லாந்தில் ஊரடங்கு, ஈஜிப்டில் கலவரம், பல்வேறு நாடுகளில் ஒன்று ஜனநாயகம் இல்லை. சில நாடுகளில் ஜனநாயக தேர்தல் நடக்கிறது, ஆனால் மற்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, புரட்சி வெடிக்கிறது. ஈஜிப்டில் தெளிவில் கூறுகிறார்கள். ஆனால் இந்தியாவில் ஆட்சி மாற்றங்கள் வருகிறது. அடுத்த 5 ஆண்டுக்கு காத்திருக்கிறோம். நீங்க சொன்னீங்க ஜனநாயகத்தோட அற்புதமே இதுதான் அப்படின்னு சொன்னீங்க. சர்வாதிகார நாடுகள்ல தான் ஒரே ஆட்கள் இருந்துட்டே இருக்கும்னு சொன்னீங்க. அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுடைய கட்சியுடைய தலைமையில பாத்தீங்கன்னா வழிவழியா நேரு குடும்பத்தை தவிர ஒரு மாற்று பார்வையை பார்க்க முடியும். இன்னைக்கு சரத்பவார்ல இருந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்ல இருந்து பல பேர் நாடு முழுக்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஒரு வல்லமை வாய்ந்த சக்தியா இருக்கிறவங்க எல்லாமே காங்கிரஸ் கட்சியில இருந்து இருந்தவங்களா இருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்கள வளர்த்து விட்டு நீங்க ஒரு மாற்று தலைமைக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்காம இன்னைக்கு பிஜேபியில நிறைய தலைவர்கள் உருவாகிறாங்க, கம்யூனிஸ்ட்ல நிறைய தலைவர்கள் உருவாங்க. ஒவ்வொரு முறையும் அகில இந்திய தலைமை மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா உங்களுக்கு ராகுல் காந்தி விட்டா திரும்ப பிரியகாந்திட்ட போலாமா, பிரியகாந்தி விட்டா திருப்பி அவருடைய இப்படியே போயிட்டு இருந்தா உங்களுக்கு அது இது சர்வாதிகாரமா தெரியலையா? நான் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று தேசிய அளவில் நடைபெறுகிற அந்த ஊடகங்களிலே விவாதங்களிலே நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நான் கூட நேற்று சொல்லிக் கொண்டிருந்தேன். ராகுல் காந்தி பதவி விலகணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் விலகக்கூடாதுன்னு கேட்டாங்க. அதுக்கு அகில இந்திய அளவிலே போகிற செய்தி தொடர்பாளர்கள் ஏதோ பதிலை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஒரே கேள்வி, இது கட்சி பிரச்சனை. யார் எங்கள் கட்சியின் தலைவராக வைத்துக் கொள்வது என்று நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். நாங்கள் விரும்புகிறோம், நாங்கள் ஏற்கிறோம். அவர்தான் எங்கள் கட்சியை தலைமை தாங்கி நடத்த முடியும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆகவே சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் ஏற்றுக்கொள்கிறோம். நல்ல வாதமா தெரியுது. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட ஓனரா இருக்கும்போது என்னுடைய கம்பெனி நான் ஓனரா இருப்பேன்னு சொல்லலாம். ஆனா உங்களுடைய கட்சி தலைவர்ங்கிறது ஒரு கட்சி தலைவரா மட்டும் இல்லாம இந்த நாட்டுடைய பிரதமரா வர வாய்ப்புள்ளவர், இந்த நாட்டுடைய எம்பியா இருக்கக்கூடிய வாய்ப்புள்ளவர், இந்த நாட்டுடைய பல விவரங்களை தொடர்பு. அப்ப என்னுடைய பொது பிரச்சனைக்கு நீங்க வரும்போது ஏன் இஷ்டம் நான் தான் தலைவரா நீங்க சொல்லிட முடியல. இல்ல, நாங்கள் கட்சிக்கு தலைவராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் கட்சியின் தலைவராக ஏற்றுக்கொண்டு உடனே அவர் பிரதமராக வர முடியாது. இந்த நாட்டில் எங்கள் கட்சி தேர்தலை சந்திக்கிறது. தேர்தலை சந்தித்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகிறோம். நாங்கள் பிறகு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த தலைவர் தான் பெரும்பான்மை கட்சியினுடைய தலைவராக நாட்டின் பிரதமராக ஆகிறார்.
ஆக மக்களுடைய அங்கீகாரத்தின் பேரில் தான் பிரதமர் பதவி வருகிறது. காங்கிரஸ் கட்சியின் அங்கீகாரமோ பாரதிய ஜனதா அங்கீகாரமோ பொருட்டல்ல. நீங்க சொல்றீங்க எங்க கட்சி தலைவர் யார் நாங்க முடிவு பண்ணோம்னு. ஆனா உங்களுடைய கட்சி தலைவர் யார் முடிவு பண்றதுக்கு நம்ம ஒன்றும் விதிமுறைகள் இருக்கு. தேர்தல் கமிஷனுடைய விதிமுறையில உங்க கட்சின்னு அங்கீகாரம் இருக்கு. அதான் சொல்ல நீங்க அப்படி தேர்தல் நடக்கும் போது யாருமே விண்ணப்பிப்பதே இல்லை. ஒரே ஒரு தான் தலைவர். அது என்ன பண்ண முடியும்? இது ஒரே மாதிரியான ஒரு மோனோட்டனியா ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய நிலைமை காட்டுதா? இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாம கட்சியை அதுக்காக ஒரு முடங்கி போகக்கூடிய நிலைமை ஏற்படும். அதுக்காக நாங்கள் மற்றவர்களை கூப்பிட்டு தேர்தல் யாரும் போட்டி இல்லாமல் தேர்தல் நடக்கிறது, சோனியா காந்தி அம்மையார் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்கிறார், தயவு செய்து நீங்கள் யாராவது பண்ணுங்கள் என்று சொல்ல முடியுமா என்ன? இல்ல நான் கேக்குறது ரொம்ப எளிமை, உங்களுக்கு நல்லா புரிஞ்ச ஒரு கேள்விதான். ஏன் பதில் சொல்ல தயங்குறீங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. சோனியா காந்தி ஒரு ஆகப்பெரிய தலைவருங்கிறதோ அவங்களுக்கு ஒரு கரிஷ்மா இருக்கு அப்படிங்கிறதோ மாற்று கருத்துல ராகுலுக்கு இருக்கலாம், பிரியங்காக்கு இருக்கலாம், இல்லன்னு சொல்ல. அவங்களுக்கு இணையான திறமை வாய்ந்த தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியில வேற யாருமே இல்லன்னு சொல்ல போறீங்களா? இருக்காங்க, எல்லாரும் இருக்கிறார்கள். ஆனால் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இந்த கட்சியை இணைக்கின்றது நேரு குடும்பம் என்பது எங்களுடைய ஆழமான ஒரு மனதில் பதிந்திருக்கிற ஒரு உணர்வு. அந்த உணர்வினுடைய பிரதிபலன் தான் எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களுடைய அந்த உணர்வு தான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை ஒட்டுமொத்தமாக ஒரு அகில இந்திய கட்சியாக இன்றைக்கு பரிணமிக்கிறது. இன்னைக்கு ஆட்சியவே பிடிச்சிருக்கக்கூடிய பாஜக அந்த கட்சியுடைய தலைவர் யாருங்கிறது 3 வருடத்துக்கு ஒருக்க மாறிக்கிட்டே இருக்கு. நிதின் கட்கரி இருந்தாரு, ராஜ்நாத் சிங் இருந்தாரு, வெங்கையா நாயுடு இருந்தாரு. இப்படி யாரும் அவங்க கட்சியில தலைவர் ஆக முடியும். அவங்க கட்சியை நாடு முழுக்க ஒருங்கிணைக்கலையா, நாடு முழுக்க ஓட்டு வாங்கலையா? இன்னைக்கு அவங்க அஸ்ஸாம்ல சீட் வாங்கியிருக்காங்க, காஷ்மீர்ல சீட் வாங்கியிருக்காங்க, கன்னியாகுமரியில சீட் வாங்கியிருக்காங்க. இதுக்கு மேல ஒருங்கிணைப்பு உங்களுக்கு என்ன வேணுன்றீங்க? இல்ல, அதாவது இன்றுதான் மோடி வந்த பிறகு இந்த வெற்றி பாஜக இன்றைக்கு புதிதாக பெற்றிருக்கிறது. இதற்கு முன்பு பார்த்தீர்கள் என்றால் ஹிந்தி ஹாட்லேண்ட், ஹிந்தி பேசுகிற மக்கள் உள்ள சில பகுதிகளில் தான் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் போன்ற பகுதிகளில் தான் பாஜக வலம் வந்தது. ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் பாஜக என்கிற தோற்றம் காணப்படுவதே திரு மோடி அவர்கள் செய்த பிரச்சாரத்தால். மோடி தான் இந்த தேர்தலில் ரெஃபரண்டம் மாதிரி, அமெரிக்க தேர்தல் மாதிரி இந்தியனுடைய தேர்தல் கட்சி சார்ந்தது. ஆனால் முதன்முறையாக கட்சி சாராமல் மோடி விசஸ் காங்கிரஸ் என்று ஆக்கியதனால் இன்றைக்கு மோடியினுடைய அந்த தாக்கம் அகில இந்திய அளவில், அது அலை என்று சொல்ல மாட்டேன், ஏன்னா கவனமாக மீண்டும் சொல்கிறேன், அந்த தாக்கம் இருந்த காரணத்தினால் இன்றைக்கு அவர் வெற்றிகளை பெற முடிந்திருக்கிறது. இல்ல என்னுடைய கேள்வி பாருங்க, அவங்களால ஒரு புதிய தலைவர் உருவாக்கி அவங்களால பண்ண முடியுதுன்னு உங்களால ஏன் பண்ண முடியல? நீங்க நீங்க கருணாகரனை வளர விடல, காமராஜரை வளர விடல, சரத்பவாரை வளர விடல, இப்படி யாரும் மாநில தலைமையில யாருமே வளர விடாம அடுத்த கட்ட தலைவரா வர விடாம. இல்ல வளர விட மாட்டார்கள் என்று யார் சொன்னது? கண்ணுல பாக்குறோம். அதே எப்படி காமராஜர் இருந்தார், கொள்கை முடிவினால் அவர்கள் வெளியே போனார்கள். சில நேரத்தில் கொள்கை முரண்பாடு வளரவிடாம தடுக்கிறது. அப்படி ஒய்எஸ்ஆர் நேற்று வரைக்கும் அவர் உங்களுக்கு கூட இருந்தாங்க. அவருடைய தகப்பனார் இறந்த உடனே அவர் கட்சி விட்டு நீக்கி துரோகி ஆயிட்டார். ஆந்திராவில் களம் இழக்க வேண்டிய நிலைமை. கொள்கை முடிவுகள், சில கொள்கைகளில் மாற்றங்கள் வருகிறது. பேங்குகள் தேசியமயமாக்கப்பட வேண்டும், இப்படி சில கொள்கை முரண்பாடுகள். காமராஜர் கூட எனக்கு தெரியுது, அவர் இந்த வலது நிலையை எடுத்ததில்லை. நிஜலிங்கப்பா போன்றவர்களுடைய நிலைப்பாட்டில் அவருக்கு இஷ்டம் கிடையாது. சோசியலிச சிந்தனை உள்ளவர். ஆனால் அவர்களோடு உள்ள அந்த பழக்கத்தினால் தான் அவரும் அந்த நிலைப்பாடை எடுத்தார் அந்த காலகட்டத்தில். ஆனால் ஒரு நிலைப்பாடை எடுப்பது என்பது வேறு, ஒரு கட்சியில் வளர விடாமல் செய்வது என்பது வேறு. யாரையும் வளர விடாமல் காங்கிரஸ் கட்சி இருந்ததில்லை. பல பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. பல இளம் தலைவர்கள் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறார்கள். நீங்கள் இந்த கட்சியோட மாநில தலைவராக இருக்கு, நீங்க உங்கள் மனசாட்சியத்தோடு சொல்ல முடியுமா? எனக்கு பாஜக இருக்கக்கூடிய மாநில தலைவருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியில கூடிய மாநில தலைவருக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம், மாநில கட்சியில் ஒப்பில்ல, தேசிய கட்சியோட தான் சொன்னேன், அந்த மாநில தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் எனக்கு முழுமையா இருக்குன்னு சொல்ல முடியல. தேசிய கட்சிகளில் சில கட்டுப்பாடுகள் இருக்கும். காரணம் என்னவென்றால் கூட்டணி பற்றி அதிகாரங்கள், சில கொள்கை முடிவுகளில் முடிவெடுக்கிற தன்மை, மாநில செயலாளர்கள் பொதுச் செயலாளர்கள் நியமிக்கிற அதிகாரம், இவையெல்லாம் அகில இந்திய தலைமையிடம் தான் இருக்கும். அகில இந்திய தலைமை என்றால் சோனியா காந்தி அம்மையாரிடம் இல்லை, பொதுச் செயலாளர்கள் இருப்பார்கள். யார் இந்த மாநிலத்துக்கு பொறுப்பாளராக இருக்கிறாரோ அவருடைய கட்டுப்பாட்டில் தான் முடிவுகள் எடுக்கப்படும். ஆனால் நான் வந்த பிறகு என்னை பொறுத்தமட்டில் ஒரு 95% என்னுடைய முடிவுகளில் அவர்கள் தலையிடுவதில்லை. ஆனால் அதே நேரத்தில் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் இது போன்ற விஷயங்களை நாம் செய்ய முடியாது. இப்ப கூட்டணி எடுத்துக்கொள்ளுங்கள். சில பேர் கூட கூட்டணிக்கு நான் காரணம் வராததற்கு காரணம் என்று கூட சில பேர் கருதுகிறார்கள். கூட்டணியை பொறுத்தமட்டில் அகில இந்திய அளவில் தான் பேசினார்கள். எனக்கு எந்த விதமான விஷயமும் எனக்கு தெரியாது. உங்களுக்கு மாநில சுதந்திரம் கொடுக்காதானே? சுதந்திரம் வேறு, சில கருத்துக்கள் வேறு. சுதந்திரம் அல்ல அதுக்கு பேரு. நானாக முடிவெடுத்தது சுதந்திரம். ஆனால் கூட்டணி என்பதை பற்றி நான் அன்றைக்கே ஊடகத்தில் சொல்லியிருக்கிறேன். அகில இந்திய காங்கிரஸ் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்றுதான் சொன்னேன்.
அந்த கூட்டணியை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் சொன்னேன். எனக்கு ஆனால் என்ன இல்ல, காரணம்? ஒரு மாநில அளவுல ஒரு கூட்டணி அமைக்க விடும் போது மாநில தலைமையிட்டே கேட்காம ஒரு கூட்டணி பேசிட்டு இருக்காங்க அகில இந்திய தலைமையில. இது எந்த மாதிரியான ஜனநாயகம் இருக்க முடியுங்கிறது எல்லாருக்குமே தெரியுமே. இல்ல, அது தவறு. ஆனால் இந்த தடவை அப்படி நடந்தது. ஏனென்றால் அவர்களாக பேசினார்கள். எதற்காக பேசினார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் பேசினார்கள். அப்படி பேசுகிற போது கூட்டணி பற்றி பேசுவது என்பது அகில இந்திய தலைமை தான் செய்யும். நான் ஏற்கனவே சொன்னேன். அகில இந்திய தலைமை தான் கூட்டணியை பற்றி பேசுவார்கள். அவர்கள் தான் அதை பற்றி முடிவெடுப்பார்கள். அது என்ன முடிவு எடுப்பார்களோ அதை உடனடியாக செயல்படுத்துவதுதான் மாநில கட்சியினுடைய பொறுப்பு. பொதுச் செயலாளர்கள், கூட்டணி, இது போன்ற விவகாரங்களில் அகில இந்திய தலைமை தான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். இதை தவிர மற்றபடி நீ இது நம்ம அந்த ஃபங்க்ஷனிங் அட்டானமி எல்லா கட்சி மாநில தேசிய கட்சிகளில் இருக்கு. அது இல்லை என்று சொல்ல முடியாது. இல்ல, நம்ம அகில இந்திய அளவுல ஒரு தோல்வி அடைஞ்சதுக்கு நம்ம இது மாதிரியான ஒரு தாக்கம் உங்களுடைய பாஷையில அலையில் இல்லைன்னு சொன்னா கூட இருந்தா காரணமா இருந்தாலும் தமிழகத்துல ஒரு இடங்களை கூட வெற்றி பெற முடியாம இவ்வளவு பெரிய தோல்வி வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக 13/4/2014 எங்களுடைய தலைவி சோனியா காந்தி அம்மையாருக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன். இந்த தேர்தல் நாம் வெற்றி பெறுவதற்காக அல்ல, எவ்வளவு சதவீத வாக்குகளை வாங்க முடியும் என்பதற்காக நடைபெறுகிற தேர்தல் என்று அந்த கடிதத்தில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். நான் கடிதத்தை படித்தேன் என்று கன்னியாகுமரி கூட்டத்தில் என்னிடம் அம்மையார் சொன்னார்கள். ஏனென்றால் நாங்கள் வெற்றி பெறுவது என்பது முடியாது. ஏனென்றால் அதுதான் சொல்லுகிறேன். நீங்கள் இப்ப பாலிசி டிசிஷன், காங்கிரஸ் கட்சி தனித்து போக வேண்டும் என்று ஒரு ஆண்டுகளுக்கு முன்பே முடிவெடுக்க வேண்டும். நீங்கள் மார்ச் மாதம் முடிவெடுத்து தாங்கள் தேர்தலை தனியாக சந்திக்கிறோம், திடீரென்று வேட்பாளர்களை தேர்வு செய்து பிரச்சாரத்துக்கு போகிறோம். யாரோடு இருப்பது, யாரோடு திட்டுவது என்பது கூட தெரியவில்லை. ஏனென்றால் கூட்டணி இருக்கா, யாரோடு இருக்கிறது என்கிற முடிவு ஏற்படவில்லை. ஒரு தெளிவான நிலையை காங்கிரஸ் கட்சி எடுக்க வேண்டும். சட்டமன்றத்துக்கு தனியாக போகிறோம், என்ன ஆனாலும் பரவாயில்லை என்று முடிவெடுத்தால் கட்சியை வளர்க்க முடியும். ஓராண்டுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி பரிந்துரை பண்ணிருந்தீங்களா? நம்ம தனியா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டணி தான் போகணும்னு சொல்லி நான் பல நேரங்களில் டெல்லியில் சொல்லியிருக்கிறேன். இன்னும் இப்பொழுது நான் வெளிப்படையாக சொல்வதற்கு கவலை இல்லை. இந்த தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோடு இருக்காது என்று 6 மாதத்திற்கு முன்பே நான் சொல்லிவிட்டேன் டெல்லி. ஆனா அதை கேட்காம அவங்க இன்னும் நம்பி ஒரு முயற்சி பண்ணலாம்னு கேட்கவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு நம்பிக்கையில் இருந்தார்கள். ஒருவேளை திமுகவுடைய கூட்டணி உங்களுடைய அமைஞ்சிருந்தா இந்த அளவுக்கு தோல்வி அமைஞ்சிருக்காது, ஏற்பட்டிருக்காது சொல்லலாமா? 2 கட்சி வாக்குகள் கூட வந்திருக்கும், ஜெயிக்க முடியாது. ஏன்னா வித்தியாசம் 1.5 லட்சம் 2 லட்சம் இருக்கிறது. வாக்குகள் அதிகமாக வந்திருக்கலாம். ஆனால் இந்த தோல்வி என்பது நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம், நாங்கள் 98 தனியாக நின்ற போதும் தோற்றோம். 99 அதிமுக கூட்டணிக்கு வந்தது. 98 தோற்ற காங்கிரஸ் கட்சி 5.5% வாக்கு தான் அப்பொழுது. அதிமுக 99 வந்தது. 2001 சட்டமன்றத்துக்கு தமாக, காங்கிரஸ், அதிமுக கூட்டணி அமைந்தது. காங்கிரஸ் கட்சி தனித்து நின்று டிபாசிட் இருந்துச்சு 98 அதிமுக நினைக்கவில்லை. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியின் பலம் என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது. ஆகவே இந்த தேர்தல் தோல்வி என்பது பெரிதாக நான் நினைக்கவில்லை. இன்னும் உழைக்க வேண்டும். 1998 நீங்க வாங்கின ஓட்டு 5.5%. 2014 இத்தனை வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு, 15 வருஷம் கழிச்சு நீங்க வாங்கியிருக்கிற ஓட்டு சேதம் அதே 5.5%. காங்கிரஸ் கட்சி எங்கே வளர்ந்திருக்கிறது? இல்ல, இது ஒரு யூனிக் எலெக்ஷன் என்று நான் சொன்னேன். இது ஒரு வித்தியாசமான தேர்தல். இது தமிழகத்தை மட்டும் நம்பி நடக்கிற தேர்தல் அல்ல. அல்லது ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசமாக படுத்தி அந்த மாநிலம் ஜெயித்தது, இந்த மாநிலம் தோத்தது என்றல்ல. 7 மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி ஒரு இடம் கூட ஜெயிக்கவில்லை. 7 மாநிலங்களில், பல மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி வலுவாக போன சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடித்த கர்நாடகத்தில் 7 இடங்களிலோ 9 இடங்களிலோ காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. அதிகமான இடங்களை பாரதிய ஜனதா கட்சி கற்றுகிறது. ஆந்திராவில் ஒன்றுமில்லை. ஆக இதற்கெல்லாம் காரணம், இது ஒட்டுமொத்தமாக காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒரு மக்களுடைய மனோநிலை ஒரே நிலையாக இருந்திருக்கிறது. அதனுடைய விளைவுதான் இந்த தோல்வி. உங்களுடைய பேஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டிருக்காங்க. நீங்க ஒட்டுமொத்தமா நடந்துன்னு சொன்னாலும் கூட இதற்கு முன்னால் அதிமுக தோற்று இருக்கிறது, ஒரு இடம் கூட ஜெயிக்காம, திமுக தோற்று இருக்கிறது, சட்டமன்ற தேர்தலாகட்டும், நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், 2004 40 உங்களுடைய கூட்டணி அடிச்சு. சோ தோக்குறது ஜெயிக்கிறது இல்ல மேட்ரு. ஆனா 15 வருஷமா உங்களுடைய வாக்கு சதவீதம் 5.5% தான் இருக்கும் அப்படின்னா நீங்க எந்த விதமான அடிப்படை கட்டமைப்பு பணிகளும் மேற்கொள்ளல அப்படிங்கறதான தெரியுது. இல்ல, வாக்கு சதவீதத்துக்கும் தப்பு பண்றாங்க எல்லாரும். வாக்கு சதவீதத்திற்கும் கட்சி கட்டமைப்புக்கும் சம்பந்தம் இல்லை. 98 தமாக தனியாக இருந்தது. 98 வெறும் காங்கிரஸ் கட்சி. உங்களுக்கு பல பூத்துகள் ஆள் கிடையாது. ஆனால் 5.5% வாங்கினார்கள். என்ன காரணம்னா,
வாக்கு போடுவது என்பது ஜனங்களாக வந்து இந்த கட்சியை ஆதரித்து வாக்கு போடுவார்கள் அல்லது யாராவது எதிர்த்து போடுவார்கள். கட்சி கட்டமைப்பு என்பது கட்சிக்கு ஆட்களை கூட்டி வருவது, வேலை செய்வது, கூட்டம் கூட்டுவது. இதுக்கு வந்து கட்சி வந்து பலமாக இருக்கு. கட்சி பணிங்கிற வெறும் கூட்டம் சேர்க்கிறது மக்கள் வந்து நீங்க 4 பேர் கூப்பிடுறதுக்கு இருந்தா தான் அவங்க வரணும்ல முதல்ல. இல்ல அது வந்து அதனால இப்ப இந்த எலெக்ஷன்ல நான் கனெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பூத்துல ஆள் இல்ல காங்கிரஸ் கட்சின்னு கிண்டல் பண்ணுவாங்க. 39 பாராளுமன்றத்தில் அநேகமாக எல்லா பாராளுமன்றத்திலும் எல்லா பூத்திலும் காங்கிரஸ் நண்பர்கள் இருந்தார்கள். சில பாராளுமன்றத்தில் 1400 பூத்துல 20 பேர் இல்ல 50 பேர் இல்லைன்னு எனக்கு தகவல் இப்ப வாங்கிட்டு இருக்கேன். அதனால இந்த தடவை கட்சியை பொறுத்த மட்டில் ஊழியர்கள் அத்தனை பேரும் காங்கிரஸ் தொண்டர்கள் மிகச்சிறந்த முறையில் பணியாற்றினார்கள். வேட்பாளர்கள் மிகச்சிறந்த முறையில் பணியாற்றினார்கள், தவறில்லை. ஆனால் அகில இந்திய அளவில் வாக்கு வரவில்லை. ஆகவே இங்கேயும் தோற்றோம். உங்களுடைய தலைவர், கட்சியுடைய தலைவரும் துணைத் தலைவரும் பிரச்சாரம் பண்ணி ராமநாதபுரத்தில் வெறும் 62,000 ஓட்டு தான் வாங்க முடிஞ்சது திருநாவுக்கரசரால. அதே போல சோனியா காந்தி அங்க பிரச்சாரம் பண்ணி அவளது 1.5 லட்சம் ஓட்டுல அவர் தோக்குறாரு. சோ உங்களுடைய கட்சி தலைவருடைய பிரச்சாரத்துக்கு எவ்வளவுதான் 2 தொகுதியில் அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. 2லுமே வந்து ரொம்ப பலவீனமான சொல்லுகிறேன். அவர்கள் இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு போனார்கள். 7 மாநிலத்திலேயும் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அந்த 7 மாநிலத்திலும் ஒத்துரு ஜெயிக்கல. அதுக்காக அவர்கள் குற்றம் அல்லது, அவர்களுடைய பிரச்சாரத்தினால் தவறோ அப்படி அல்ல. ஒரு நான் சொன்ன தாக்கம் ஒரு பக்கம். காங்கிரஸ் அரசாங்கத்தில் சில தவறுகள் என்று சொன்னால் நான் இன்று கூட நான் சொல்லி இருக்கிறேன், நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். தனிநபர் ஊழல்கள் தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த ஊழல்களுக்கு மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதை சரியாக உறக்க சொல்லாத காரணத்தினால் பாஜக, காங்கிரஸ் கட்சி ஊழல்கள் நிறைய செய்கிற கட்சி என்கிற ஒரு சாயலை காங்கிரஸ் மீது போசினார்கள். அது வெற்றிகரமாக அதை செய்தார்கள். அது ஒன்று. பெட்ரோல் டீசல் உயர்வு, தனிநபர் ஊழல் வந்து தவிர்க்க முடியாதுன்னு சொல்றீங்க. தனிநபர் ஊழல்களை தவிர்க்க முடியாது. ஒரு அமைப்பில் ஒரு தனி மனிதன் ஊழல் செய்கிறார், அதை தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த ஊழல் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா என்பது முக்கியம். ஒரு அமைப்பு ஒரு கொலை பண்ணா, கொள்ளையடிச்சான் அப்படின்னா ஒரு உணர்ச்சிப்பட்டு ஏதாவது கொலை பண்ணான்னு சொல்லிடலாம். தண்ணி அடிச்சுட்டு ஏதாவது பண்ணாங்க. திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயம் தவிர்க்க முடியாது. நான் என்ன சொல்றேன், ஒரு தனி மனித ஊழல் என்று சொன்னால் ஒரு அமைப்பில் ஒரு 50 பேர் இருக்கிறார்கள். அதில் ஒருவன் கெட்டவன், ஏதோ ஒரு தப்பு செய்கிறார், லஞ்சம் வாங்குகிறார். அந்த கெட்டவனை ஏன் நீங்க அமைச்சராக்குறீங்கன்னு கேக்குறேன். அது ஆக்ஷன் எடுத்தமா எடுக்கலையாங்கிறதா கொஸ்டின். ஆக்ஷன் எடுத்தீங்களா எடுக்கலையா? நாங்கள் எடுத்தோம். யாராக இருந்தாலும் எடுத்தோம். அதுலயே உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்களே பேட்டி கொடுக்கும்போது நமக்கு சொல்லும் போதே பல முறை சொன்னீங்க, சிஏஜி சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை வந்துச்சு. சிஏஜியுமே சொல்லல, பேர குறிப்பிட சொல்லி நீங்க அப்ப டிஃபெண்ட் பண்ணிட்டு இல்ல பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து சிஏஜியுடைய அறிக்கையில வந்த பிறகுதான் நீங்க அதை பத்தி பேசவே ஆரம்பிச்சீங்க. இன்றைக்கு சொல்கிறேன், போலீஸ்கார நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு நான் எங்க குடும்பத்துல உன விலக்கி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்ல என்ன இருக்கு? இல்ல இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன், ஒரு விஷயம் சொல்றேன். சிஏஜியில பிரைம் மினிஸ்டர் பத்தி கிடையாது. நிலக்கரியில பிரைம் மினிஸ்டர் பேர் இல்ல. ஆனால் பிரதமர் வந்து நிலக்கரியில் இருக்கிறார் என்று வெற்றிகரமாக பிரச்சாரம் இருந்தது. அவர் தலைமையில் தான் அந்த துறை இருந்தது. அது துறை இருந்ததுக்காக ஒரு ஊழல் செய்தார் என்ற அர்த்தம் அல்ல.